கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் மாநகராட்சி பகுதிகளில் அடிப்படை வசதிகளை நிறைவேற்ற தவறிய விடியாதிமுக அரசு மற்றும் மாநகராட்சி நிர்வாகத்தை கண்டித்து அதிமுக சார்பில் வரும் 15ஆம் தேதி மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என கழக பொதுச்செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அறிவித்துள்ளார். இது குறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், ஓசூர் மாநகராட்சிக்குட்பட்ட இடங்களில் அத்தியாவசிய தேவைகள் நிறைவேற்றப்படாத காரணத்தால் அப்பகுதி மக்கள் மிகுந்த சிரமத்துடன் வாழ்ந்து வருவதாக குறிப்பிட்டுள்ளார். கழக ஆட்சியின் போது ஓசூர் மாநகராட்சியில் 90 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டிகள் அமைக்கப்பட்ட நிலையில் தற்போதைய விடியா திமுக ஆட்சியில் முறையாக பராமரிக்காத காரணத்தால் சரிவர குடிநீர் வழங்கப்படுவதில்லை என குற்றம் சாட்டியுள்ளார். மேலும் மாநகராட்சி பகுதிகளில் ஏற்கனவே உள்ள கால்வாய்கள் சுத்தம் செய்யப்படாத காரணத்தாலும் தேவையான இடங்களில் புதிய கால்வாய்கள் அமைக்கப்படாததாலும் சுகாதார சீர்கேடுகள் ஏற்பட்டு மக்களுக்கு பல்வேறு நோய்கள் உருவாகும் சூழ்நிலை ஏற்பட்டுள்ளதையும் அவர் குறிப்பிட்டுள்ளார். பசுமை பூங்காக்கள் சரிவர பராமரிக்கப்படுவதில்லை. சொத்து வரி 2 மடங்காக உயர்த்தப்பட்ட நிலையிலும் மக்களின் அடிப்படை தேவைகள் நிறைவேற்றப்படவில்லை என்றும் குற்றம் சாட்டியுள்ளார். ஓசூர் மாநகராட்சியில் நிலவி வரும் பல்வேறு நிர்வாக சீர்கேடுகளுக்கு காரணமான ஸ்டாலின் மாடல் அரசை கண்டித்து கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட அதிமுக சார்பில் வரும் 15ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை காலை 10 மணியளவில் ஓசூர் ராயக்கோட்டை ரோடு இபி அலுவலகம் அருகில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என அறிவித்துள்ள அவர், இந்த ஆர்ப்பாட்டம் கழக மகளிர் அணி செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான ப. வளர்மதி தலைமையிலும் கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான பாலகிருஷ்ணா ரெட்டி முன்னிலையிலும் நடைபெறும் எனவும் தெரிவித்துள்ளார். மேலும் ஆர்ப்பாட்டத்தில் வியாபாரிகள், பல்வேறு தரப்பட்ட தொழிலாளர்கள் உள்ளிட்ட பொதுமக்கள் அனைவரும் பெருந்திரளான அளவில் கலந்து கொள்ளுமாறு கழக பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி கேட்டுக்கொண்டுள்ளார்.